அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமுள்ள சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் எண்ணற்ற அனுக்கிரகங்களில் ஒன்று தூக்கம். இது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது. ஒரு நாளின் உழைப்பு மற்றும் களைப்புக்குப் பிறகு புதிய ஒரு காலையில் உற்சாகத்துடன் எழுந்திருக்க அல்லாஹு வழங்கிய மகத்தான அனுக்கிரகமாகும் இது. ஆனால் ஒரு விசுவாசியைப் பொறுத்தவரை தூக்கம் வெறும் உடல் தேவை மட்டுமல்ல. அதை ஒரு வணக்கமாகவோ அல்லது இபாதத்தாகவோ மாற்ற முடியும். நமது வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டுதல் வழங்கிய இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எவ்வாறு தூங்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். தூங்குவத ஹெச்சுக்கு முன் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அந்த இறைத்தூதர் பழக்கவழக்கங்களை நமது வாழ்வில் பிரதிபலிப்பதன் மூலம் நமது தூக்கம் கூட நமக்கு நன்மை கிடைக்கும் ஒரு செயலாக மாற்ற முடியும். நாம் தூங்கச் செல்லும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை நமக்கு ஒருமுறை ஆராய்வோம். இவை மிக எளிமையானவை என்று தோன்றலாமானால் இவற்றின் பின்னால் பெரிய நன்மைகளும் யுக்திகளும் அடங்கியுள்ளன. முதலாவதாக, இரவு தூங்கச் செல்வதற்கு முன் நமது வீட்டில் உள்ள உணவு பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும். தண்ணீர் வைக்கும் பாத்திரங்களையும் மூட வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டுள்ளார்கள். உணவுப் பொருட்களை திறந்து வைப்பது நோய்கள் பரவ காரணமாகலாம். இரவு நேரங்களில் சுற்றும் நோய்க்கிருமிகளிலிருந்தும் விஷ ஜந்துக்களிலிருந்தும் நமது உணவு மற்றும் பானங்களை பாதுகாக்க இது உதவும். ஒரு ஹதீஸில் இவ்வாறு காணலாம்: நீங்கள் பாத்திரங்களை மூடி வைக்குங்கள், பாத்திரங்களின் வாயை கட்டி வைக்குங்கள். தொற்று நோய்கள் இறங்கும் ஒரு குறிப்பிட்ட இரவை பற்றி இறைத்தூதர் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். அந்த இரவில் திறந்து வைத்த பாத்திரங்களில் எல்லாம் அந்த நோய் இறங்கும் என்றும் கற்றுக் கொடுக்கிறது. இது வெறும் ஆரோக்கிய பழக்கம் மட்டுமல்ல, அல்லாஹுவின் பாதுகாப்புக்கான ஒரு பிரார்த்தனை கூட. நதை போல வெதூங்கச் செல்லும்போது கதவுகளை மூடி வைக்க வேண்டும். வெறுமனே மூடுவது மட்டும் போதாது. பிஸ்மில்லாஹ் என்று கூறி அல்லாஹுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு கதவுகளை மூட வேண்டும் என்று இறைத்தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹுவின் நாமம் கூறி மூடிய கதவு வழியாக ஷைத்தான் உள்ளே நுழையாது. இது நமது வீடு மற்றும் குடும்பத்திற்கு உடல் மற்றும் ஆன்மீக பாதுகாப்பை உறுதி செய்யும். திருடர்களிலிருந்தும் மற்ற தொல்லைகளிலிருந்தும் மட்டுமல்ல, நமக்கு காண முடியாத தீமைகளிலிருந்தும் அல்லாஹு நம்மை காத்தருள்வான். மற்றொரு முக்கிய உத்தரவு, இரவில் விளக்குகள் மற்றும் நெருப்பை அணைப்பது. பழங்காலத்தில் நெருப்பு பயன்படுத்திய விளக்குகளே இருந்தன. அதிலிருந்து நெருப்பு பரவி விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருந்தது. இன்று நமது வீடுகளில் மின்சார அமைப்புகளே உள்ளன. தேவையற்ற விளக்குகள் மற்றும் மின்னணு சாதனங்களை ஆஃப் செய்வது உறுதியாக பாதுகாப்புக்கு நல்லது. ஷார்ட் சர்க்யூட் போன்ற விபத்துகளை தவிர்க்கவும் ஆற்றலை சேமிக்கவும் இது உதவும். இறைத்தூதரின் ஒவ்வொரு உத்தரவும் எல்லா காலகட்டங்களுக்கும் பொருந்தக்கூடிய பெரிய பாடங்களை நமக்கு வழங்குகின்றன. இனி நமது தனிப்பட்ட தயாரிப்புகளுக்கு வருவோம். தூங்கச் செல்வதற்கு முன் வுழு செய்வது மிக உன்னதமான ஒரு விஷயம். நாம் தொழுகைக்காக எப்படி வுழு எடுக்கிறோமோ அதைப்போல முழுமையாக வுழு செய்து தூங்க கிடக்க வேண்டும். ஒரு விசுவாசி எப்போதும் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். வுழுவுடன் தூங்கும் நபருக்காக ஒரு மலக்கு இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. அந்த மலக்கு இவ்வாறு பிரார்த்திப்பார்: அல்லாஹ்வே, இந்த அடியானுக்கு நீ மன்னித்தருள்வாயாக. இவன் தூய்மையுடன் இரவில் தூங்கினான். எத்தனை பெரிய பாக்கியம் இது! நமது தூக்கத்தில் கூட நமக்காக மலக்குகள் பிரார்த்திக்கின்றன. என்கிடக்கும் வடிவத்திற்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. வலது பக்கம் சாய்ந்து கிடக்க வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இதற்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. வலது பக்கம் சாய்ந்து கிடக்கும்போது நமது இதயத்தின் செயல்பாடு சுலபமாகும், சுவாசிப்பது எளிதாகும் மற்றும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் என்று நவீன மருத்துவ அறிவியல் கூட கூறுகிறது. ஆனால் வயிற்றுப்படி கிடப்பதை இறைத்தூதர் கடுமையாக எதிர்த்துள்ளார்கள். அது அல்லாஹுவுக்கு விருப்பமில்லாத கிடத்தம். அது நரகவாசிகளின் கிடத்தம் என்றும் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. தூங்கும்போது பெரிய தலையணைகள் பயன்படுத்தி தலை அதிகம் உயர்த்தி வைக்காதீர்கள். அது கழுத்தில் இரத்த ஓட்டத்தை குறைக்க காரணமாகலாம். எனவே சிறிய தலையணை பயன்படுத்துங்கள். அல்லது வலது கையை கன்னத்தின் கீழ் வைத்து கிடக்குங்கள். இதுவும் இறைத்தூதரின் பழக்கத்தில் அடங்கியது. இனி நமக்கு ஆன்மீக தயாரிப்புகளுக்கு செல்வோம். தூங்க கிடந்தால் நாம் திக்ருகளும் துஆக்களும் ஓத வேண்டும். அதில் மிக முக்கியமான 1-3 சூறாக்களை ஓதுவது. சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகியவை. இவற்றை ஒவ்வொன்றும் 3 முறை வீதம் ஓதுங்கள்.
ஒவ்வொரு முறை ஓதிய பிறகும் இரு கைகளிலும் ஊதுங்கள். பின்னர் தலை மற்றும் முகம் தொடங்கி உடலில் தொட முடியும் பகுதிகள் எல்லாம் தடவுங்கள். இவ்வாறு செய்வது எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். ஷைத்தானின் தொல்லைகளிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் கண் பார்வையிலிருந்தும் எல்லாம் இரவு முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். அதை போல சூரத்துல் காஃப்ரூன் ஓதி தூங்குவது ஷிர்க்கிலிருந்து விடுதலை பெற காரணமாகும். அதாவது அல்லாஹுவில் பங்கு சேர்க்கும் மகா பாவத்திலிருந்து ரக்ஷை பெறலாம். இவ்வாறு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். மற்றொரு வலிமையான பாதுகாப்பு கவசம் சூரத்துல் பகராவின் கடைசி 2 ஆயத்துகள். இந்த 2 ஆயத்துகளை யாராவது இரவில் பாராயணம் செய்தால் அவனுக்கு எல்லா கஷ்டங்களில் இருந்தும் அது போதுமானது என்று நபி வார்த்தையில் காணலாம். எல்லா விஷமங்களில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் அல்லாஹு அவனை பாதுகாப்பான். ஷைத்தானிலிருந்து பாதுகாப்புக்கு மிக சிறந்தது ஆயத்துல் குர்சி ஓதுவது. தூங்குவதற்கு முன் யாராவது ஆயத்துல் குர்சி ஓதினால் விடியும் வரை அல்லாஹுவில் இருந்து ஒரு சிறப்பு காவலர் அவனுடன் இருப்பார். ஷைத்தான் அவனை நெருங்காது. இவ்வாறு முஹம்மத் நபி நம்மை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். ஷைத்தானிலிருந்து பாதுகாப்புக்கு மிக சிறந்தது ஆயத்துல் குர்சி ஓதுவது. தூங்குவதற்கு முன் யாராவது ஆயத்துல் குர்சி ஓதினால் விடியும் வரை அல்லாஹுவில் இருந்து ஒரு சிறப்பு காவலர் அவனுடன் இருப்பார். ஷைத்தான் அவனை நெருங்காது. இவ்வாறு முஹம்மத் நபி நம்மை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். நேக்கிடக்கை விரிப்பதற்கும் ஒரு மரியாதை உண்டு. நாம் தூங்கச் செல்லும் விரிப்பை ஒரு துணியாலோ மற்றதாலோ ஒரு முறை குலுக்கி விரிப்பது சுன்னத்து. காரணம் நாம் எழுந்து சென்ற பிறகு ஏதாவது விஷஜந்து அல்லது மற்றவை விரிப்பில் ஏறியிருக்கலாம். இவ்வாறு விரிப்பை குலுக்குவது சுத்தத்தின் பகுதி. ஒப்பமான அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அது நல்லது. என்ஜனாபத் அல்லது பெரிய அசுத்தியுள்ள நிலையில் தூங்கக்கூடாது. ஒன்று குளித்து தூய்மை அடையுங்கள். அல்லது அதற்கு முடியாவிட்டால் வுழு செய்த பிறகு மட்டும் தூங்குங்கள். இனி தூக்கத்தின் நேரத்துடன் தொடர்புடைய சில விஷயங்களை பார்ப்போம். இஷா தொழுகைக்கு முன் தூங்குவதை இறை தூதர் விரும்பவில்லை. அதைப்போல இஷா தொழுகைக்கு பிறகு தேவையற்ற உலகிய உரையாடல்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிப்பதையும் அவர் ஊக்கப்படுத்தவில்லை. முன்கூட்டியே தூங்கியர்த்த ராத்திரியிலோ காலையிலோ எழுந்திருக்க வேண்டும். பின்னர் அல்லாஹ்வை வணங்கவும் பிரார்த்தனை செய்யவுமே இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. அல்லது இரவில் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தால் அதற்கும் இறைத்தூதர் ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹு வ சுப்ஹானல்லாஹு வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை ஓதிய பிறகு வுழு செய்து 2 ரக்காத் தொழுகை தொழுங்கள். அதன் பிறகு துஆ செய்தால் அந்த துஆக்கு பதில் கிடைக்கும் என்று ஹதீஸில் வந்துள்ளது. பிரியமுள்ளவர்களே, பாருங்கள் நமது தூக்கத்துடன் தொடர்புடைய எத்தனை அழகிய ஒழுங்குகளை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இவை அனைத்தையும் நமது வாழ்வில் பிரதிபலிக்க முயற்சி செய்யுங்கள். அப்போது நமது தூக்கம் ஒரு இபாதத்தாக மாறும். இரவு முழுவதும் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருப்போம் நாம். ஷைத்தானின் இடையூறுகள் இல்லாமல், கெட்ட கனவுகள் இல்லாமல் அமைதியுடன் நமக்கு தூங்க முடியும். அவ்வாறு இறைத்தூதர் பழக்க வழக்கின்படி தூங்கி ஃபஜ்ர் தொழுகைக்காக உற்சாகத்துடன் எழுந்திருக்க அல்லாஹு நம்மெல்லோருக்கும் தௌஃபீக் வழங்கட்டும். ஆஃப்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.